பிள்ளைகளே, தேவனுடைய சமூகத்தில் வந்திருக்க நீங்க எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர். நமக்கு விசேஷித்த ஒரு காரியம் இருக்கிறது. அருமையான யோயல் அவங்களுடைய குடும்பத்தில் தேவன் கொடுத்த அந்த ஈவை நாங்கள் தேவனுக்கு இன்றைக்கு அர்ப்பணிக்க போகிறோம் தேவ சமூகத்திலே. அதன் பின்பாக நாம் சாட்சி கூறி இந்த நாளிலும் தேவன் நமக்கு கடந்த வருடம் முழுவதும் செய்த காரியங்களை நாம் சாட்சியாய் சொல்லி அவரை மகிமைப்படுத்தி பின்பாக நமக்காக ஒரு போஜனம் ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதை நாம் உண்டு சந்தோஷத்தோடு நாம் கடந்து செல்ல போகிறோம். ஆகவே இந்த நாள் தேவன் நமக்கு தந்த நாள். ஆகவே நாட்கள் நமக்கு விசேஷித்தவைகள் அல்ல. நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. ஒரு வருடம் கடந்து போகும் பொழுது தேவன் ஒவ்வொரு காலத்துக்குள்ளே ஒரு பரிமாணத்துக்குள்ளே நம்மை நடத்துவதற்கு தான் ஆண்டவர் ஆதி முதலாய் காலங்களையும் அடையாளங்களையும் ஏற்படுத்தினார். ஆண்டவரே அதை சொன்னார். அவரே அதை அடையாளப்படுத்தி சாயந்திரமும் காலமுறையுமான நேரம் ஆயிற்று என்று சொல்லி தேவனே தம் வார்த்தையினால் அதை சொல்லியிருக்கிறார். ஆகவே இப்ப நாம் கடந்த ஆண்டு ஒரு காலத்தை கடந்து இன்னொரு காலத்துக்குள்ளே வந்திருக்கு. அப்போ கடந்த ஆண்டு நமக்கு தேவன் சொன்ன வார்த்தைகள் நமக்கு தெரியும். தேவனுடைய வார்த்தைகள் அது அவருடைய வார்த்தைகள், அது வாக்கு தத்துவமாய் அவர் கொடுத்திருந்தாலும் அது தேவ வார்த்தைகள். அதை நாம் எப்படி எடுத்துக்கொள்கிறோம், எப்படி பற்றி கொள்கிறோம், எப்படி அந்த வார்த்தைக்குள்ளே நம்மை அர்ப்பணிக்கிறோம் என்றுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஆக தேவனுடைய வார்த்தைகள் ஒன்றும் தரையில விடுவதே இல்லை. தேவன் இந்த நாள் நமக்கு கொடுத்திருக்கிற வார்த்தை உண்மையாகவே ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. ஏனென்று சொன்னால் கடந்த ஆண்டு நமக்கு நம்ம எல்லாரும் பலவித காரியங்களுக்குள்ளே நாம் கடந்து வந்தோம். தேவன் நம்மோடு வாக்கு பண்ணினது போலவே நம்மோடு கூட இருந்து நமக்கு ஜெயத்தை தந்து நம்மை இன்று வரைக்கும் மிகுதியாய் வைத்திருக்கிறார். நம் நடுவிலே அநேக காரியங்கள் நடந்தது. அநேக காரியங்களிலும் நாம் தனித்து ஜெயித்து நிற்கிறோம் என்று அது எங்களுடைய பலத்தினால் அல்ல, தேவன் நமக்கு கொடுத்த அவருடைய வார்த்தையின்படிதான் நாம் ஜெயித்தோம். அதற்கு ஏற்பவே சம்பவங்கள் சம்பவித்தது. அதை நாம் நம்முடைய கண்களால் கண்டிருக்கிறோம். அப்போ இந்த ஆண்டு அப்படி இருக்கக்கூடாது. ஆகவேதான் தேவன் இந்த ஆண்டு ஒரு விசேஷித்த ஒரு வார்த்தையுடன் நம்மோடு பேச போகிறார். கடந்த 2 வாரமாய் இந்த வார்த்தையை தேவன் 3 தடவை என்னோடு இதயத்திலே 3 விதத்திலே இந்த வார்த்தையை காண்பித்து பேசினார். இப்போ தேவன் என்னெல்லாம் இந்த வார்த்தையை வைத்து சொன்னார், தேவன் என்னெல்லாம் இந்த வரும் நாட்களில் நம்மை சுற்றி சம்பவிக்க போகிற சில காரியங்களை நான் உங்களுக்கு காண்பித்து கொடுப்பேன். அது நம்முடைய ஜெபத்துக்காக. நான் ஒன்றும் தீர்க்கதரிசி அல்ல. தேவன் எதிர்பாராத விதமாய் திடீரென்று பேசின சில காரியங்கள் விசேஷமாய் இந்த தேசத்தை குறித்து அதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஜெபத்துக்காக, வேற ஒன்றுமல்ல. அதை நீங்கள் குறித்து வைத்துக் கொள்ளுங்க. வார்த்தையிலே தேவன் இடைப்பட்டு பேசின வார்த்தைகளோடு உங்களுக்கு நான் சொல்லுவேன். அதை வைத்து நீங்க ஜெபிங்க. உங்களோட கண்கள் காணும். நீங்க ஜெபிக்கும் பொழுது தேவன் செய்ய போற காரியங்களை நீங்க உங்களோட கண்ணார காண்பீங்க. தேவன் பேசினது உண்டானால் நான் விசுவாசிக்கிறேன் நிச்சயமாய் நடக்கும். என்னென்று சொன்னால் தேவன் நமக்கு விசேஷித்து ஒன்றையும் பேச வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் இதில் பேசி அவர் வைத்திருக்கிறார். அதை நம்ம அந்த காலத்துக்கு ஏற்ப எடுத்து பிரயோஜனப்படுத்துவதுதான் காரியம். இந்த நாள் முதலாவது தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்துவம், அதாவது தேவ வார்த்தை. அதான் வாக்கு தத்துவத்தை காட்டிலும் இந்த வார்த்தையை எவரெல்லாம் நீங்க உண்மையாய் தேவன் சொல்லுகிற அவர் காண்பித்துக் கொடுப்பார். அந்த காரியங்களோடு நீங்க பற்றி கொள்ளுங்க என்று சொன்னார். தேவன் செய்ய போகிற காரியம் உங்களோட கண்கள் காணும். என்று சொன்னால் வரும் நாட்கள் மிகவும் மிகவும் கொடிய நாட்களுக்குள்ளே, கொடிய காலத்துக்குள்ளே இந்த பூமி வந்துவிட்டது. மிகவும் கவனம். ஏன்னா இன்னைக்கு பல விதமான காரியங்களை எடுத்து சொல்லலாம். ஆனாலும் தேவன் நமக்கு என்னத்தை சொல்லுகிறார் அதான் நம்ம யாவருக்கு, நம்முடைய சபைக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய ஐக்கியப்பட்டிருக்கிற யாவருக்கும் அதுதான். அப்போ தேவன் என்னிடத்தில் பேசுறது உண்டானால் உங்களுக்காக பேசும்படியா. அப்போ அது எல்லாருக்குமே நம்மோடு இணைக்கப்பட்டு நம்மோடு ஐக்கியப்பட்டு இருக்கிற யாவர் மேலும் இந்த வார்த்தைகள் யாவும் பலிக்கும். அதை தேவன் செய்து முடிப்பார். உங்க கண்களே அதை காணும். அப்போ அதுக்கு நீங்க ஒப்பு கொடுத்து நீங்க உங்களோட வாழ்க்கைகளை சரிப்படுத்திட்டீங்கன்னா நிச்சயமா உங்களோட வாழ்க்கைகள் தேவனுடைய வார்த்தையின்படியே இருக்க போகுது. ஆகவே எசேக்கியல் எடுத்துக்கொள்ளுங்க. எசேக்கியல் அங்கிருந்துதான் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். நானே எதிர்பார்க்கல தேவன் இப்படி சொல்லுகிறான். இந்த வார்த்தையை அப்படியே பேசும் பொழுது காண்பித்த பொழுது இதயத்திலே அப்படியே வந்து அடித்தது. அப்போ இந்த வார்த்தையை நான் வைத்து தியானம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவன் சில காரியங்களை சொன்னார். ஆகவே 36வது அதிகாரம் 1006வது பக்கம் பழைய ஏற்பாடு. இது நமக்கு தேவன் கொடுக்கிற தேவ வார்த்தை. எவ்வளவு நல்ல தகப்பன்னு பாருங்க. இப்போ 9வது வசனத்தை வாசிங்க.
இதோ நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். நன்றி நன்றி என்று சொல்லி தேவன் நமக்கு கொடுத்த வார்த்தை பாருங்க. நான் உங்கள் பட்சத்தில் இருந்து உங்களை கண்ணோக்குவேன், நீங்கள் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படுவீர்கள். தேவன் இந்த ஆண்டு நம்முடைய வாழ்க்கையில செய்ய போகிற காரியம் நம்மை யுத்த களத்திலே நிறுத்தி நம்மை குடமிட்டு நம்மோடு அவர் இருந்து நம்மை இந்த ஆண்டுக்குள்ளே ஜெயித்து நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இப்போ தேவன் அழைத்து வந்து நம்மை அப்படியே விட்டுட்டு போகிறவர் அல்ல. அப்போ தேவன் நமக்கு கொடுத்த இந்த தேவ வார்த்தை நம்முடைய வாழ்க்கைக்கு அதை நம்ம அபியாசப்படுத்தும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை முன்னோக்கி அழைத்து செல்லும். அப்போ தேவன் நமக்கு தெரியும். யோவான் 5:26 எடுங்க. தேவன் கொடுக்கிற வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற காரியங்களை நாம் புரிந்து கொண்டால் தான் இந்த வார்த்தைகளை நாம் பற்றி கொள்ள முடியும். தேவனே சொல்லுகிறார். யோவான் 5:26 வசனத்தை வாசிக்க நமக்கு தெரிந்ததான். ஆனாலும் நாம் இந்த நாளும் அதை தியானித்து, ஏனெனில் பிதாவானவர் தம்மித்தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மித்தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். ஆமென். இங்கே இந்த வார்த்தைகள் ஜீவனாய் இருக்கிறது. என்ன, குமாரன் தான் நமக்கு வார்த்தையாய் இறங்கி வந்தார். அப்போ அவர்தான் ஆதியிலே இருந்து தீர்க்கதரிசிகளோட பேசின ஒரு விசேஷித்த வார்த்தை. இந்த சூழ்நிலை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த ஜனங்களுடைய சூழ்நிலை எல்லா பக்கத்தாலும் அவர்கள் அடிக்கப்பட்டு அவர்களுடைய சகல மேடுகளும் அங்கே நிர்மூலமாக்கப்பட்டு ஒரு பொல்லாத ஒரு அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுது தேவன் தீர்க்கதரிசியூடாக தம்முடைய ஜனங்கள் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை தான் விட்டுவிடக் கூடாது என்று சொல்லி பச்சமாய் பேசுகிறோம். பச்சமாய் பேசி தேவன் அதன் ஆழத்தை நமக்கு காண்பித்து கொடுக்கிறார். யோவான் 6:26 எடுத்து வாசிங்க. 6:23 ஆண்டவர் சொல்லுகிறார். இல்ல 6:63 யோவான் 6வது அதிகாரம் 63வது வசனம் 135ஆம் பக்கம். ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆமென். இதைத்தான் அங்கே குமாரனுக்கு அவர் ஜீவனை கொடுத்தார். வார்த்தைக்குள்ளே தம் ஜீவனை வைத்து விட்டார். அந்த வார்த்தை தான் எல்லாமா இருக்கிறது. மாம்சத்தால எதுவுமே உதவாது. நம் வார்த்தையிலே நம்மை அர்ப்பணித்த அந்த வார்த்தைக்கு நம்மை உட்படுத்தி வாழ்கிறது தான் கிறிஸ்துவுக்குரிய வாழ்க்கை. அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். அதை எதிர்பார்த்து காலமாய் தேவன் தோர்த்து போய் பல விதத்திலே பல காரியங்களை செய்து தாமே இறங்கி வந்து தம் ஜனங்களுக்கு தம்மை கொடுத்தும் தம் ஜனங்கள் அநேகர் பண்படுத்தப்பட்டு விதைக்கப்படாமல் இருக்கிற ஒரு பொல்லாத காலத்தை நாம் காண்கிறோம். நம்மை கிறிஸ்தவர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகிறோம், நல்லது. நாம் தேவனுடைய பிள்ளைகள், நல்லது. ஆனா தேவன் இந்த ஆண்டின் ஆரம்பத்தில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம், அவர் நம் பட்சத்திலே இருக்கிறார். அப்போ நம்மை அவர் பண்படுத்தணும். முதலாவது நம்மை சரி செய்யணும். அது நம்மை பண்படுத்துகிற காரியம். ஏன் அவர் நம்மை பண்படுத்தணும்? பின்பாய் சொல்லுகிறார், நீங்க விதைக்கப்படுவீர்கள். என்ன, நீங்க அவருடைய ராஜ்யத்துக்கு விதைக்கப்படணும். ஒரு ராஜ்யத்துக்கு நீங்க உபயோகமா இருக்க. இதைத்தான் தேவன் நம் நடுவிலே எதிர்பார்க்கிறார் இந்த நாளில். ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், உங்க பட்சத்திலே இருந்து நான் உங்களை கண்ணோக்கி பார்ப்பேன். பார்த்து கொண்டு நம்முடைய வழிகள் எல்லாவற்றையும் அவர் உற்று நோக்க போகிறார். இந்த ஆண்டு நீங்க பாருங்க, உங்களோட வழிகள் யாவும் கர்த்தர் உற்று நோக்கி பார்ப்பார். கர்த்தர் உற்று நோக்கி பார்த்து உங்களோடு தேவன் பட்சமாயிருந்து உங்களை பண்படுத்துவார், உங்களை சரிப்படுத்துவார். அப்போ நீங்க உண்மையாய் ஒப்புக் கொடுக்கணும், உண்மையாய் அவருக்கு உங்களை அர்ப்பணிக்கணும், உண்மையாய் தேவ சமூகத்தில் நீங்க காத்திருக்கணும், தேவனுடைய வேதத்துக்கு நேரத்தை கொடுக்கணும், தேவனோடு உறவாடணும், தேவனோடு பேச, நீங்க அவரோடு நீங்க பேச பழகணும். நாம் அநேகர் தேவனோடு பேசுகிறது இல்லை. நாம் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம், அதோடு ஸ்தோத்திரம் நன்றி என்று சொல்லிவிட்டு வருகிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க என்னோடு இருந்து பேசணும். அதற்காக நீங்க பிரயாசப்படணும். பின்பு வார்த்தையூடாகவே அதை காண்பித்துக் கொடுக்கிறேன். அப்போ தேவன் ஏன் நம்மை பண்படுத்தி பயன்படுத்த விரும்புகிறார் என்பதை ஏசாயாவுடைய புத்தகம் 41வது அதிகாரத்திலே
8 இருந்து 16 வரைக்கும் உள்ள வார்த்தைகளை வாசிங்க. 846 பக்கம் பழைய ஏற்பாடு. என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததியே. ஆமென். இங்கே தேவன் 3 விதமாய் பேசுகிறார். ஒன்று இஸ்ரவேல் என்று சொல்லுகிறார், இன்னொன்று நான் தெரிந்து கொண்ட யாக்கோபு என்று சொல்லுகிறார், இன்னொன்று ஆபிரகாமின் சந்ததியே என்று நம்மை குறித்து பேசுகிறார். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். நாம் ஆபிரகாமுக்குள்ளே தெரிந்து கொள்ளப்பட்ட வாக்குத்தத்தத்தின் சந்ததி. அதைத்தான் பின்பாய் அங்கே கலாத்தியரிலே அழகாய் நாம் ஈசாக்கை போல வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் என்று சொல்லி பவுல் சொல்லி கோடிட்டு காட்ட வார்த்தையெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஆகவேதான் அதை நாம் எடுத்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வீட்டில் போய் தியானித்து பார்க்கலாம். அப்போ இங்கே தேவன் பேசுகிறார் தம் ஜனம், அதாவது அந்த நாளில் இருந்த இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரம் அல்ல, அங்கே இருந்த யாக்கோபின் குடும்பத்தாருக்கு மாத்திரம் அல்ல, என் சிநேகிதனான ஆபிரகாம். கர்த்தர் ஆபிரகாமை சிநேகித்தது நமக்கு நன்றாய் தெரியும். ஆபிரகாமை கர்த்தர் சிநேகிதன் என்று சொன்னார். அவருடைய நாளைக்கான வாஞ்சியா இருக்கிறான் என்று சொன்னார். ஆபிரகாமின் சந்ததியிலே நம்மை உயிர்ப்பித்த, அதாவது வார்த்தையை வாசித்து காண்பித்தேன், தேவனிடத்திலே ஜீவனை பெற்றுக்கொண்ட ஜீவனான வார்த்தையாளர் நமக்காக வந்து விட்டார். அவரே சொல்லுகிறார், என் வார்த்தையெல்லாம் உங்களை உயிர்ப்பிக்கும். அவை ஆவியா இருக்குது. ஆவியை நீங்க பார்க்க முடியாது. ஆவியை நீங்க பார்க்க முடியாது, உணர நீங்க பார்க்க முடியாது. ஏன்னா வார்த்தைகள் ஆவியாயிருக்கு. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அதுக்குள்ளதான் தேவன் எல்லாத்தையும் வைத்திருக்கிறார். இப்போ நம்மளுடைய கரங்களே வார்த்தையை அடித்துக்கிறது, வார்த்தைக்குள்ள இருக்கிற அந்த ஆவியின் வல்லமை புரிந்து கொள்ளணும் என்றால் அதை நீங்க தியானித்து அவரோடு பேசும் பொழுதுதான் அந்த வல்லமை நீங்க புரிந்து கொள்ள முடியும். இப்போ இங்கே தேவன் அழகாய் பேசுகிறார். நம் யாவருக்காகவும் இந்த ஆண்டு பேசுகிறார். தொடர்ந்து வாசிங்க. நான் பூமியின் கன்றாக்களிலிருந்து உன்னை எடுத்து அதன் எல்லைகளிலிருந்து அழைத்து வந்து என் தாசன், நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று சொன்னேன். ஆமென். இப்போ தேவன் நம்மை பார்த்து சொல்லுங்க அடுத்த காரியம் என்ன? நான் உங்களை தெரிந்து கொண்டேன். இந்த பூமி உங்களை தள்ளின, பூமி நம்முடைய சொந்தங்கள் பந்தங்கள் எல்லாரும் நம்மை தள்ளின பொழுதும் தேவன் நம்மை தெரிந்து கொண்டு அவர் சொல்லுகிறார், நான் உன்னை வெறுத்து விடவில்லை. அப்போ நீங்க ஒன்றை நினைக்கணும், தேவன் இன்று வரைக்கும் உங்களை வெறுக்கல. ஆகவேதான் நீங்க ஜீவனோடு இருக்கிறீங்க. இன்று வரைக்கும் தேவன் உங்களை நேசிக்கிறார். ஆகவேதான் நீங்க சுவாசித்துக் கொண்டு இருக்கிறீங்க. உங்க காரியங்கள் எல்லாவற்றையும் செய்றீங்கடா. நீங்க கர்த்தருக்கு எவ்வளவு நன்றியுள்ளவர்களா இருக்கு. இதெல்லாம் நாம் சாதாரணமாய் நம்பலத்தினால் ஆகிறது என்று நினைக்கும் பொழுது அதான் மாம்சத்தின் கிரியலாய் மாறிவிடுகிறது. இங்கே இவைகளை ஆவியின் நீங்க பார்க்க நம்மோடு ஒருவர் கூடவே நம்மோடு பட்சத்துள்ளே இருந்து வர விரும்புகிறார், நமக்குள்ளே இருந்து வர விரும்புகிறார். அவர்தான் பேசிக் கொண்டிருக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆமென். எதற்கு தேவன் நம்முடைய பட்சத்திலே வந்து நம்மை கண்ணோக்க போகிறாராம்? எத்தனை பயங்களோடு, எத்தனை விதமான காரியங்கள், நம்மை திகைக்க பண்ணுகிற காரியங்களுக்கு மத்தியில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு பயங்கரமான காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. நம்முடைய இதயங்கள் அதை கண்டு பயப்படுகிறது, சலனப்படுகிறது. நாம் சிலரை திகைத்து என்னது செய்வதென்று அறியாத சூழ்நிலையிலே அந்த காலகட்டத்துக்குள்ளே சபை வந்து நிற்கிறது. சபை உணர்ந்து கொள்ள இல்லை. சபை நிற்கிற ஸ்தானத்தை புரிந்து கொண்டுட்டா சபையுடைய காரியங்கள் மாறும். அன்றைக்கு இஸ்ரவேலர் இந்த ஸ்தானத்தை தேவன் கண்டார். அவர்கள் அதை புரிந்து கொள்ளாம விக்கிர ஆராதனையில் வேறு விதமான காரியங்களை தம்மை ஈடுபடுத்தி அங்கே பின்பாக நீங்க பார்க்கலாம். அவரே சொல்லுகிறார், உன் விக்கிரம் ஒன்றுக்கும் உதவாது. அப்போ தேவன் இந்த ஆண்டு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நீதியின் வலக்கரத்தினால் நான், அதுக்குத்தான் தேவனம் பட்சத்திலிருந்து கண்ணோக்க போகிறார். அவருடைய நீதியாகிய வார்த்தை, அவருடைய வலது கரம், இந்த வார்த்தையாளர் பிதாவுடைய வலது கரம், அவர் நம்மை நடத்த விரும்புகிறார். தொடர்ந்து வாசிங்க. இதோ உன்மேல் எரிச்சலாயிருக்கிற யாவரும் வெட்கி இலட்சி அடைவார்கள். உன்னோட வழக்காடுகிறவர்கள் நாசமாகி ஒன்றுமில்லாமல் போவார்கள். ஆமென். ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். தேவன் வாக்கு பண்ணுகிறார். தம்முடைய ஜனங்களாகிய நமக்கு வாக்கு பண்ணுகிறார். தம்மாலே மீட்கப்பட்ட ஜனத்துக்கு நாம் நினைக்கிறோம் சில நேரங்களிலே, ஏன் ஆண்டவரே பதில் செய்யலையே, ஏன் ஆண்டவரே இந்த காரியங்களுக்கெல்லாம் அப்படியே இருக்கிறது, எல்லாம் நன்றாக இருக்கு, நமக்கு மாத்திரம் ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள் சம்பவிக்கிறது என்று நாம் நினைக்கும் பொழுது தேவன் நமக்கு சொல்லுகிறார். இன்றைய நாளிலும் அவர் என்ன சொல்லுகிறார்? உண்மையில் எரிச்சலா இருக்கிற யாரும் வெட்கி இலட்சி அடைவார்கள். தேவன் தான் அதை செய்யணும். நானும் நீங்களும் செய்ய முடியும். நானும் நீங்களும் அதற்காக சண்டை பண்ண முடியாது.
தேவன் நம்மை ஜெயிக்க பண்ண விரும்புகிறார். அவரே சொல்லுகிறார், அவர்களை நான் ஒன்றுமில்லாமல் போக பண்ணுவேன். சாதாரண வார்த்தை இல்லை என்றால் தேவனுடைய நியாய தீர்ப்பு நாளுக்கு முன்பாக அவர்கள் நிற்கும் பொழுது அவர்கள் ஒன்றுமில்லாமல் போகிறாங்க. தேவன் அதை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். மிகவும் கவனமாக இருக்கணும். தேவ ஜனங்கள், அதான் சொன்னேன், தேவ ஜனம் என்று சொல்லப்படுகிற நாம் தேவனோடு இணைந்து நடக்கப்பட வேண்டும். அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரிக்கணும் என்றால் அதை நம்ம ஆவியில பெற்றுக்கொண்டு அதை உணர்ந்தால் அதை கொண்டு தேவன் நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் செய்து கொண்டே போவார். நாம் தோற்க போறதே இல்லை. 12 வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. உன்னோடே போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பார். உன்னோடே யுத்தம் பண்ணின மனுஷர் ஒன்றுமில்லாமல் எரிபொருள் ஆவார். ஆமென். நான் கடந்த ஆண்டு நமக்கு ஆண்டவர் சொன்னார், யுத்தத்தில் உங்களை முன்னணியில் நிறுத்துவேன், இதோ யுத்தம் வரும், ஆனாலும் நான் உங்களோட ஜெயம் கொடுப்பேன் சொன்னேன். இப்போ இங்கே தேவன் சொல்லுகிற காரியம், உன்னோட போராடினவர்களை தேடியும் காணாது. அப்போ இந்த ஆண்டு நம்மை தேவன் அப்படியே நடத்த விரும்புகிறார். தேவன் நம்மை ஒரு திராணிக்கு மேலாக நம்மை எந்த காரியத்திலும் அவர் சேதப்படுத்துவதில்லை, எந்த காரியத்துக்கு உட்படுத்துவதில்லை. அவரை தப்பிப்பதற்கு நமக்கு வழிகளை உண்டாக்குகிறார் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். அப்போ நாம் நன்றாய் புரிந்து கொள்ளணும். தொடர்ந்து வாசிங்க. பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. யாக்கோபு என்னும் பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். ஆமென். பாருங்க, தேவன் எப்பொழுதும் தன்னுடைய மந்தையை, தன்னுடைய ஜனத்தை நாம் திரளான இஸ்ரவேல் கூட்டம் என்று சொல்லி எதிரிகள் பார்த்து பயப்படுறாங்க. தேவனுடைய பார்வையில சிறு மந்தை, சிறு கூட்டம், அதுக்கு தேவன் எப்பொழுதும் துணை செய்கிறார். தேவன் நான் சொன்ன எண்ணிக்கையில பிரியப்படுகிறவர் அல்ல, அந்த எண்ணிக்கை அவருக்கு பிரியமா இருக்கிறதா என்பதில் பிரியப்படுகிற கர்த்தர். அப்படிப்பட்டவர்களோடு தேவன் இருக்கிறார். அவர்கள் ஒரு நாளும் தோற்று போக மாட்டாங்க. அவங்களைத்தான் தேவனால பண்படுத்த முடியும், அவங்களால தான் தேவனை விதைக்க முடியும். இன்னொருத்திலே ஆண்டவரே சொல்லுகிறார், யாக்கோபே நீ என்ன செய்வ, பூத்து குலுங்கி காய்த்து வேரூன்றி இந்த உலகெங்கும் நீ படர்வாய், உன் வித்துக்கள் தண்ணீரிலே படரும். இப்ப கிறிஸ்துவின் வித்துக்கள் படரணும். எப்படி? நம்மூடாகத்தான் அதை தேவன் செய்ய விரும்புகிறார். தொடர்ந்து வாசிங்க. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுள்ள கந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாக்கி விடுவாய். அவைகளை தூற்றுவாய். அப்பொழுது காற்று அவைகளை கொண்டு போய் சுழல் காற்று அவைகளை பறக்கடிக்கும். நீயோ கர்த்தருக்குள்ளே களிகூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டிக் கொண்டிருக்கிறாய். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை புதிதாக்க விரும்புகிறார். எதற்கு புதிதாக்க விரும்புகிறார்? அவருக்காக போரடிக்கிறதுக்கு, அவருக்காக அவர் பயன்படுத்துகிறதற்கு நம்மை இந்த ஆண்டு பண்படுத்த, அதான் அந்த பண்படுத்துகிற காரியம், நம்மை சரிப்படுத்துகிற காரியம். அநேக தவறி இருக்கலாம், விழுந்திருக்கலாம், பரவாயில்லை, மிஞ்சி இருக்கிறோமே, இன்னும் இந்த ஐக்கியத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறாரே. அப்போ அவருடைய மேலான கிருபை அது. அவர்களுக்கு தான் தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இங்க இருக்கிற தம்முடைய பிள்ளைகளுக்கு தேவன் பேசிக் கொண்டிருக்கிறார். அப்போ இது நமக்குரியது. நம்மோடு நம் தகப்பன் உறவாடுகிற, தம் தகப்பன் தன்னுடைய இருதயத்தை திறந்து பேசுகிற காரியம். அப்போ தேவன் ஒன்று வாக்கு பண்ணி சொல்லிட்டாருன்னா இப்படிப்பட்ட காரியம் நிச்சயமாய் சம்பவிக்க போது நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய சபையில தேவன் அதை நிச்சயமாய் நடத்த. நம்மோடு இணைக்கப்பட்டு இருக்கிறவர்கள், நம்மோடு ஐக்கியப்பட்டு இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் தேவன் இதை வாக்கு பண்ணுகிறார். அப்போ அவரே சொல்லுகிறார், அவைகளை தூற்றுவா என்றால் தள்ளிடுவார். தூற்றுறா வேண்டாம், வெளியில போயிடும். நீ மகிழ்ந்து களி கூறணும், எனக்குள்ள மேன்மை பாராட்டி கொண்டிருக்கணும். நீயோ பாருங்க, நீயோ கர்த்தருக்குள்ளே களி கூர்ந்து இஸ்ரவேலின் பரிசுத்தருக்குள்ளே மேன்மை பாராட்டி, அதான் நமக்கு மேன்மை. அதுக்கு தான் தேவன் நம் பட்சத்தில் இருக்கணும். அதுக்கு தான் தேவன் நம்மை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். நீங்க நன்றாக விளங்கிக் கொள்ளணும். இந்த வாக்குத்தத்த வசனங்களை காண்பித்த பிறகுதான் தேவன் இந்த காரியங்களை என்னோடு பேசி இந்த ஏசியாவின் காரியங்களை காண்பித்துக் கொடுத்தார். அப்போ அதை நான் நம்பணும். தேவன் அப்படி செய்தது உண்டோ? தேவன் வாக்கு பண்ணிட்டு கையை விடுகிறவரோ? நம்ம அதையும் பார்க்க போவோம். அப்போ தேவன் நம்முடைய வாழ்க்கையில இந்த ஆண்டு கண்ணோக்கமா இருக்க போகிறார், நம் பட்சத்தில் இருக்க போகிறார், நம்மை பண்படுத்த விரும்புகிறார், நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். இந்த வார்த்தை 3 விதத்திலே தேவன் என்னோடு இடைப்பட்டு பேசினபடினால்தான் இதையே உங்களுக்கு தேவ வார்த்தையாக இந்த நாளிலும் தேவ செய்தியாய் கொண்டு வந்தேன். நம்ம கடந்த வாரம் தியானித்த காரியம் நான் சொன்னேன். தேவன் புதிய ஆண்டுக்குள்ளே நம்மை நடத்த போகிற வழி வித்தியாசம். ஆகவேதான் தேவன் நமக்கு கேதுருவை குறித்து கற்றுக் கொடுத்தார்.
கேதுருவை போல் நீதிமான் இருக்கணும், வளரணும். அப்ப வளரணும் என்ற அதுக்கு யார் வேணும்? நமக்கு நம்முடைய கர்த்தராகிய தேவன் நம்மோடு இருக்க, நம்முடைய ஆவியான நம்மோடு இருக்கணும். நம்மை வளர பண்ணுகிறவர், நம்மை பண்படுத்துகிறவர், நம்மை அவருக்கு நேராக விதைத்து ராஜ்யத்தின் புத்திரராய் நம்மை நடத்துகிறவர். அப்போ அவர்களை நாம் பெருகணும். அவர் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்வார். நீங்க பார்க்கலாம், பின்பாய் நீங்க வாட்சி பார்க்கலாம். ஏண்டா அவருடைய வார்த்தையில் அவர் சொல்லுகிறார், சிறுமை வெளிவர தண்ணீர்களை தேடியும் காணாது இருப்பாங்க, ஆனா இஸ்ரவேலின் தேவனோ அவர்களை கைவிடாது இருப்பேன். வாசிக்கிற 17வது வசனத்தை அதுல சிறுமையும் வெளிமையுமானவர்கள் தண்ணீரை தேடி அது கிடையாமல் அவர்கள் நாவு தாகத்தால் வறளும் போது கர்த்தராகிய நான் அவர்களுக்கு செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய நான் அவர்களை கைவிடாது. ஆமென். இதுதான் இன்னும் நாம் வறண்டு போய் இருக்கிறோம். ஆவியில வறட்சி, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வறட்சி, நாம் எல்லாத்திலும் வறண்டு போய் இருக்கிறோம். நாம் சிறுமையா இருக்கிறோம், எளியவர்களா இருக்கிறோம், நாம் தள்ளப்பட்டவர்களா இருக்கிறோம், இன்னும் பலவிதமான காரியங்களோடு நாம் இருக்கிறோம். ஆனால் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார், உங்களுடைய தாகத்தை நான் தீர்க்க போகிறேன், உங்களுடைய தாகத்தை இந்த ஆண்டு நான் தீர்க்க போகிறேன் என்ற தேவனுக்கு தெரியும். வருகைக்கு முதல் மனவாட்டி ஆயத்தப்பட மறுநாட்கள் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிற காரியங்கள், மனவாட்டிக்குரிய பண்புகள் எப்படி இருக்கணும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் நாம் தொடர்ந்து தியானிக்க போகிறோம். அப்போ நம்மை கடந்த வாரம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன், நம் வஞ்சனைக்குள்ள உட்படக்கூடாது, இச்சகத்துக்குள்ள உட்படக்கூடாது. நமக்கு தேவன் கேடகம் பட்டயமாக நம்ம ஜெயிக்க, இதுக்கு தான் இதை நமக்கு ஆயத்தப்படுத்தி, இந்த பந்தியை ஆயத்தப்படுத்தி உங்களுடைய தலையை அவர் அபிஷேகம் பண்ணும்படியாகத்தான் நமக்கு அந்த இச்சகம் என்ற காரியத்தை கற்றுக் கொடுத்தார். தேவன் எதை கற்றுக் கொடுத்தாலும் அதற்கு முன்பாக அவருடைய பந்தி ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கும். அவர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி விட்டு தான் நம்மை அழைக்கிறவர், பேசுகிறார். அவர் அன்றைக்கு 5000 பேருக்கு அந்த அப்பத்தை பிட்டு கொடுக்க போறது அவருக்கு நன்றாய் தெரியும். அதற்கு முன்பாக ஜனங்களோடு பேசுகிறார், ஜனங்களை பலப்படுத்துகிறார். அதன் பின்பாக அவர்களை தாகத்தை தீர்த்து அனுப்புகிறார். வெறுமனை எப்படி? அப்போ தேவன் நம்மோடு இந்த நாளும் அதைத்தான் பேசுகிறார். நம்மை அறிந்திருக்கிறார். நம்மை அறியாத கர்த்தர் அல்ல. இத்தனை வருடம் நம்மை நடத்தி வந்தவர், இத்தனை வருடம் நம்மை தெரிந்து கொண்ட வரை சொல்ல, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை அழைத்தேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். அப்போ இதெல்லாம் நமக்காக தேவன் பேசுகிற வார்த்தை. ஏதோ சாதாரண வேதத்தில் ஆரம்பத்தில் நம்ம பேசணும் என்று அப்படி அல்ல. நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த எந்த நோக்கம் இந்த இதயத்தில் இல்லை, நான் அப்படி சிந்திக்கவும் இல்லை. நான் இந்த ஆண்டு ஏதாவது ஆண்டவர் விசேஷித்தவர் அப்படி ஆண்டோடு இருந்து ஜெபம் பண்ணவும் இல்லை. இந்த வார்த்தையை எதிர்ச்சியா தேவன் என்னுடைய கண்கள் காண செய்தார். அதன் பின்பாக இந்த வார்த்தையை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் தேவன் 2 விதத்திலே இந்த வார்த்தையை பேசிட்டு, மூன்றாவதாய் இந்த வார்த்தைக்கு ஒரு பாடலை காண்பித்தார். அப்போ எனக்கு நான் தேவன் சொன்ன வார்த்தையின்படி அந்த பாடல் அமைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தேவன் நம்மோடு பேசுகிற கர்த்தர், தேவன் நல்லவராய் இருந்து நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறவர். நம் புரியாட்டி நமக்கு சில காரியங்களூடாக தேவன் பேசி காரியங்களை நமக்கு ஆயத்தப்படுத்தி காண்பிப்பார். அப்போ அப்போஸ்தலர் 18 எடுங்க, ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். நூற்றி 88வது பக்கம் 18வது அதிகாரம் 9 10 வாசிங்க. ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, பயப்படாதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். ஆமென். பாருங்க, அழைத்தவர், பவுலை அழைத்தவர், என் ஊழியம் செய்ய என்று சொல்லி அழைத்தவர், அவர் அவனை கைவிடவே இல்லை. இப்போ அவனுக்கு பல ஒரு சூழ்நிலை வருகிறது, அவனால் பேச முடியாதபடிக்கு அங்கே அவனுக்கு எதிராய் பலர் கிளம்பி பல காரணம் நான் சொன்னேன், அவர்களை நீ காணாதிருப்பாய். இதை காண்பித்துக் கொடுத்தார் ஆண்டவர். எப்படி பவுலுடைய வாழ்க்கையில கர்த்தர் கிரியை நடப்பித்தார், அதை என்னுடைய உங்களுடைய வாழ்க்கையில செய்வதற்கு சர்வ வல்லவர், நீங்க மறக்க கூடாது. அப்போ ஆண்டவர் பாருங்க, பவுலை பார்த்து, நீ பயப்படாம பேசு பவுலே, பயப்படாது, நான் உன்னுடனே இருக்கிறேன். இதான் பட்சத்திலே இருப்பது. உன்னை பண்படுத்தினவன், நியாய பிரமாணத்திலே இருந்து பண்படுத்த முடியாமல் இருந்த பாத்திரமாய் உன்னை நான் பண்படுத்தி, இப்ப நீ உன்னை விதைக்கணும். விதைக்கணும் நானே உன்னோடு கூட வரும், உன்னை கண்ணோக்கமா நான் இருக்கிறேன், உன்னை விட்டு நான் விலகல. பாருங்க, தேவன் தரிசனமா எவ்வளவு பெரிய ஒரு ஊழியக்காரன், தேவன் தன்மை வெளிப்படுத்தி பேசுகிறான். ஏன்னா ஊழியக்காரனுக்கு சில நேரங்கள்ல தள்ளாட்டங்கள் வரலாம்,
அப்போ தேவன் தம்மை வெளிப்படுத்துவார் ஒரு மனிதனூடாக, இல்லை அவரே தரிசனத்துல, இல்லை அவரே வேறு விதமாய் வார்த்தை ஏதோ ஒரு காரியத்தை தேவன் நிச்சயமாய் தம்மை வெளிப்படுத்தி திடப்படுத்தி பேசுவார். அப்போ அவர் சொல்லுகிறார், உண்மையில் ஒருவனும் கை போடுவதில்லை. யோசி பாருங்க, உன்னோட யுத்தம் பண்ணி பண்றவன் ஒருத்தனை காண மாட்டான், ஒருத்தரையும் காண மாட்டான். அதான் நம்ம காண்ட சொல்றேன், ஒருவனும் கை போடுறதில்லை. எவ்வளவு யுத்தங்கள் இருந்தாலும் பயப்படாத மகனே மகளே, நீ என் வார்த்தையின்படி என்னோடு நீ ஐக்கியப்பட்டான், என் வார்த்தையின்படி நீ என்னோடு உறவாடினான், வாழ்க்கையில் இந்த ஆண்டு இவைகளை செய்வதற்கு நான் சர்வ வல்லவர். ஆண்டவர் சும்மா சொல்லிவிட்டு போகிறவர் அல்ல. பவுலே சொல்லுகிறார், மரணத்துக்கு ஏதுவாய் மரணம் தான் வரப்போது நாங்கள் நிச்சயித்திருந்தோம், முடிஞ்சது, கதை முடிஞ்சதேன்னு நினைச்சிட்டோம். ஆனாலும் அதிலிருந்தும் தேவன் எங்களை தப்பு வைத்தார். பாத்தீங்களா, தேவன் இதெல்லாம் வாக்கு பண்ணியிருக்கிறார். ஆவிதான் அவர் சொல்லுகிறார், என் வார்த்தைகள் ஆவியாய் வல்லமையாய் அதுக்குள்ள ஜீவன் இருக்கு. நாம் அந்த ஜீவ வார்த்தைகளை சரியாக பற்றி கொள்றது இல்லை. நம் சந்தர்ப்ப சூழ்நிலை வரும்போது நம்முடைய வார்த்தைகள் வேறு விதமாய் மாமிச பிரகாரமாய் அமைந்து விடுகிறது. ஆகவே தேவன் தன்னுடைய வார்த்தைகளோடு ஜனங்கள் நடக்கணும் என்று விரும்புகிறவர். அதான் நீங்க குமாரனை நடத்தி செல்லுகிற வழி, அதுதான் நீங்க ஆவியானோடு கூட நடக்கிற வழி. வேறு வழியில் நீங்க தேவனை ஒரு நாள் எவ்வளவுக்கு நீங்க இந்த வார்த்தையை தியானிக்கிறீங்களோ, எவ்வளவுக்கு இந்த வார்த்தைக்கு நீங்க நேரம் கொடுக்குறீங்க, நீங்க பேசும் பொழுதே அநேக காரியங்களை தேவன் செய்யணும். புறஜாதியின் மத்தியில் நீங்க பேசும் பொழுதே காரியம் நடக்கும். நீங்க பேசும் பொழுதே அங்க மரண படுக்கையில் டாக்டர்லாம் கைவிட்டுருவாங்க, டாக்டர்லாம் கைவிட்டு சொல்லிடுவாங்க, முடியாது, இது முடிய போதும், உங்களோட சொந்தக்காரர்களை கூப்பிடுங்க, நாங்க பேச போறோம், முடிய போதும், ரெண்டுமே இல்லை. அங்க அந்த நபரும் அப்படியே அப்படிப்பட்ட சூழ்நிலை தான். அப்போ இதெல்லாம் நம்பிட்டே தான் முடிஞ்சது, முடிய போது என்ன செய்யற. ஆனா தேவன் அந்த இடத்துக்கு தன் பிள்ளையை அனுப்புவார், இல்ல அந்த இடத்துக்கு தேவனுடைய பிள்ளையுடைய சத்தத்தை அனுப்புவார். அனுப்பினோனே மரணம் தான் சொன்னவர் வீட்டை டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டை வந்து சோறு கறி சமைச்சுத்தாங்க, நாங்க சாப்பிட போறோம்னு சொல்ற அளவுக்கு 2 நாள் 3 நாள்ல கர்த்தர் காரியத்தை மாற்றி. அப்போ நீங்க எவ்வளவு எல்லாமே வார்த்தையில தான், வார்த்தையில ஜெபம் பண்ணிட்டு சொன்ன, அறிக்கப்பட்டு சொல்லணும், கர்த்தர் உங்களை சுகமாக்கினார், அவருடைய வார்த்தையின்படி உங்களுக்கு சுகமாய் அவைக்கு கேட்குதோ பிரச்சனை. உங்க சத்தம் தொனிக்கும் பொழுதே அங்க தேவன் தன்னுடைய சத்தத்தை அனுப்புகிறார், அங்க காரியம் நடக்கும். அழகாய் தேவன் காரியங்களை செய்வார். அதை நான் சொல்றேன், தேவன் நம்மோடு இருந்தா, நம்மை நம் பட்சத்தில் அவர் இருந்தார், நமக்கு எதிரியாய் எழுப்புகிறவர் யார்? அவைதான் பவுலும் சொல்லுகிறான், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறான். அதைத்தான் தேவன் எசேக்கியேலை வாக்கு பண்ணுகிறான், உங்க பட்சத்தில் இருந்து கண் நோக்குவார். இந்த வாழ்தான் சிலவாமுக்கு தேவை, இந்த வாழ்தான் தேவ பிள்ளைகளுக்கு தேவை. தேவனை விட்டு ஓடுற வாழ்க்கை, தேவனை விட்டு வழி விலகிற வாழ்க்கை நாம் நினைத்து பார்க்கவே கூடாது. பிள்ளைகளே நன்றாய் விளங்கிக் கொள்ளுங்க. புத்தி சொல்லுவது தேவன் நம் நன்மைக்கு ஏதுவான், நம்மை தேவன் சிச்சிப்பது நம்முடைய நன்மைக்கு ஏதுவான். ஒரே ஒரு காரியம் தான், நீங்க எல்லாரும் அங்க வந்துடணும், நீங்க எல்லாரும் பரலோகத்துல வந்துடணும். இதுல கோபதாபங்கள் என்று எதுவுமே இல்லை. தேவனுடைய வார்த்தை பேசுகிற அச்சாரமான வார்த்தை. தேவன் அப்படித்தான் பேசுகிறான், அவரே சொல்லுகிறான். அப்போ பல விதத்துல பல புதிய ஏற்பாட்டிலும் பாருங்க, அதே கொப்பாகவே தேவன் இங்கே சொல்லுகிறான், நான் உன்னுடைய இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யப்படி ஒருவன் உன்னை கை போடுவதில்லை. பவுலே, ஒருவன் கை போட முடியாது மகனே மகளே, அவன் பட்சத்தில் இருக்கிறேனே, நான் உன்னை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறேனே, நான் உன்னை நானெல்லாம் பண்படுத்துகிறேன், நீ உன் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்துறேன், பண்படுத்துவதற்கும் வாழ்க்கையை நீ ஒப்பு கொடுத்துறேன். அதுதான் கடைசியை பார்த்து முடிக்க போகும். அப்போ நாம் தொடர்ந்துமாய் தேவன் தந்த வாக்கு தத்தத்தோடு நாம் நடப்பதற்கு தேவன் நம்ம எப்படியெல்லாம் நடத்த விரும்புகிறார் என்பதை இனி வரும் நாட்களில் கற்றுக்கொள்ள போறோம். இன்னைக்கு புதிய வருடத்தின் ஆராதனையா இருக்கிறபடினா நான் அநேகத்தை பேச விரும்பவில்லை. நான் இந்த வார்த்தையை மாத்திரம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி உங்களுடைய இதயத்துக்குள்ள அதை அனுப்பிட்டான், நீங்க அதை பிடிச்சிட்டீங்கன்னா எனக்கு அது போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீங்க ஜெயிச்சிருப்பீங்க. உங்களுக்கு யாரும் தெரியும், நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க ஜெயிப்பீங்க. இந்த வார்த்தையின்படியே நீங்க ஜெயித்து கொண்டே போவீங்க. தேவன் உங்களை நீதியின் கருத்தால் நடத்துவார். நீங்க பயப்பட வேண்டியதில்லை. உலகம் பலதை பார்த்து பயந்து கொண்டிருக்குது. நிச்சயமா தேவனுடைய வருகை மிக சமீபம், அதில் எந்த மாற்றமும் இல்லை, எந்த மாற்றமும் இல்லை. இப்போ நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை பார்த்து தேவன் சொன்ன சில காரியம், தேவன் என்னோடு பர்சனலாக திடீரென்று நான் உபவாசிக்க உண்மையை சொல்கிறேன் உங்களுக்கு, இதை உபவாசித்து தேவன் என்னோடு பேச இல்லை. இந்த காரியங்களை
சாதாரணமாய் பேசினார். ஒரு நண்பனோடு பேசுறது போலதான் கர்த்தர் பேசினார். நான் எதிர்பார்க்காத சமயத்திலே தேவன் வார்த்தைகளை காண்பித்து பேச ஆரம்பித்தார். அதைத்தான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஜெபத்துக்காக. இப்போ திருப்பி எசேக்கியேல் 36 எடுங்க, அதே அதிகாரம். நாம் என்ன செய்யக்கூடிய கர்த்தர் எதிர்பார்க்கிறார் பார்த்து சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி 36 1008வது பக்கம். இப்போ ஆண்டவர் சொல்லுகிறார் 36-37 வாசிங்க. கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானவைகளை பயிர்நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலுமுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை செய்தேன். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெருகுகிறது போல் அவர்களின் மனிதரை பெருக பண்ணுவேன். போய் பேசுங்க கர்த்தரோடு. இந்த வார்த்தைகளை வைத்து இந்த ஆண்டு பேசுங்க கர்த்தரோடு. கர்த்தரோட வாழ்க்கையில் அவர் சொன்னார், உன்னுடைய எந்தெந்த ஸ்தலத்தில் நீ நிர்மூலமாக்கப்பட்டதாய் நினைத்துக் கொண்டிருக்கிற மகனே மகளே, அதை கட்ட போறோம். இது பாழான ஸ்தலம், இது பைநிலமாக மாறாது என்று சொன்னவர்கள் மத்தியில உன்னை கட்டி பைநிலமாய் மாற்றி கர்த்தர் காண்பிக்காவிட்டால் கர்த்தர் பேசினது இல்ல, கர்த்தர் இந்த வார்த்தையை பேசினது இல்லை என்று சொல்லி நீங்க நினைச்சு கொள்ளுங்க. இந்த தேவன் பேசினது உண்டானால் அது அனுக்கிரகம் பண்ணுங்க ஆண்டவரே. நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க செய்வீங்க. அப்பா நான் உங்களோட பிள்ளை, அப்பா நான் உங்களோட மகன், நான் உங்களோட மகள், நீங்க செய்வீங்க. இதுல நாங்க உறுதியா இருப்போம். நீங்க பேசிட்டீங்க, நீங்க எங்களோட பட்சத்துல இருக்கிறீங்க, எங்களை கண்ணோக்கி கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு மரகாய் நாங்க இல்ல, எங்களை பண்படுத்துங்கப்பா. எங்களை பண்படுத்திட்டு நீங்க விதைங்க, எங்களிலிருந்து விதைகள் தோன்ற செய்யுங்க, எங்களிலிருந்து சந்ததிகள் உருவாக செய்யுங்க, எங்களை கொண்டு பாலான ஸ்தலங்களை கட்டுங்க என்று நீங்க வேண்டும் பொழுதே அவர் போய் சொல்லுவல்ல. ஆண்டவர் சொன்னா, நான் உங்களை மந்தை பெருக பண்றது போல அவருடைய ஜனங்கள் பெருகும், அவருடைய ஜனங்கள் மந்தை பெருகும். அவருடைய வார்த்தை அதை சொல்லிட்டு, அவருடைய வாய் அதை சொல்லிட்டு, ஆவியானவர் அதை முத்திரித்து ஆம் என்றும் ஆமேன் என்றும் இந்த நாளை சிலுவாவிலே முத்திரித்து சொல்லுகிறார். நீங்க எழுதி வாங்கி இந்த வார்த்தையின்படி நீங்க ஒப்பு கொடுத்து உண்மையா நீங்க வாழ்ந்து கர்த்தரை பற்றி கொண்டா, தேவன் சொன்ன இந்த வார்த்தை தலையில விழுவதே இல்லை. உங்களை தேவன் நடத்த போற வழி ஆச்சரியம். அநேகர் கண்டு ஆச்சரியப்படுவாங்க. அநேகர் இது எப்படி ஆயிற்று, இது எப்படி ஆயிற்று என்று நினைக்கிறவர்களுக்கு மிஞ்சிருக்கிற மனிதர் மத்தியிலும் உங்களை தேவன் கனப்படுத்துவார். மிஞ்சிருக்கிற மனிதர் மத்தியிலும் உங்களை கர்த்தர் உயர்த்துவார். தேவனுக்கு எல்லாம் கூடும், தேவனால் கூடாது ஒன்றுமே இல்லை. நம்மோடு இருக்கிற வாக்கு பண்ணினதே நமக்கு பெரிய சந்தோஷம், பெரிய ஆச்சரியமான சந்தோஷமான மகிழ்ச்சியான வார்த்தையை தேவன் தந்திருக்கிறார். நம்ம எச்சரித்து நடத்தினவர். இதுக்குத்தான் தகப்பன் எப்பொழுதும் பிள்ளைகளை சிச்சித்து எச்சரித்து நடத்துறது. அப்போ அவர் ஏதோ பெரிதாய் ஆயத்தப்படுத்துகிறார். ஒரு தகப்பன் ஒரு பிள்ளைக்கு எச்சரித்து அவனை வழி நடத்தும் பொழுது அவனுக்கு ஏதோ பெரிதான நினைவுகளை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். நீங்க ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கணும், நம்முடைய சபை ஒப்பு கொடுக்கணும், நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுக்கணும். அப்போ தேவனுடைய வார்த்தையின்படியே நம்மை கண்ணோக்குவார், பட்சத்தில் இருப்பார், நம்மை பண்படுத்துவார், நாம் விதைக்கப்படுவோம். அநேக ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாய், அநேக கோடிகளுக்கு ஆசீர்வாதமாய் தேவன் நம்மை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். என்றால் தேவன் நம்முடைய வழிகள் எல்லாம் அறிந்திருக்கிறார், நாம் கடந்து வந்த பாதைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். அப்போ தேவனுக்கு நாம் நன்றியுள்ளவர்களாய் இந்த புதிய இந்த ஆரம்பத்திலே இந்த காலத்திலே ஆவிக்குரிய மண்டலத்திலே ஒரு ஒரு காலம் கடந்து ஒரு பரிமாணத்துக்குள்ளே அந்த ஆவிக்குரிய மண்டலம் கடந்து போகுது. நமக்கு நம்முடைய மாமிச கண்ணுக்கு தெரிகிறது இல்லை. நம்ம மாமிச கண்ணில் பார்க்கும்போது எல்லாம் அப்படி இருக்கிற வண்ணமா இருக்கு. பாருங்க, யோவானை கொண்டு போய் மாமிச கண்கள் பார்க்க முடியாத காலத்தின் பரிணாமங்களை கர்த்தர் காட்டு. அப்போ இதெல்லாம் வேதத்துல இருக்கு. பவுலை கொண்டு போய் காண்பிக்கிறான். பவுலேஸ்வரர் எனக்கு வெளிப்படுத்தப்பட்ட வெளிப்பாடு. அப்போ இந்த ஆவிக்குரிய மண்டலத்தில் நடக்கிற அந்த பரிணாம மாற்றங்கள் வந்து ஆச்சரியம். அங்கே அவருடைய வண்ணங்களிலே, அவருடைய நட்சத்திரங்களிலே பல மாற்றங்கள் அதை தேவன் காண்பிக்கும் பொழுது, அப்போ தேவன் அதை காண்பிக்கண்டா இது காலத்தின் மாறுதலை மனிதன் உணர்ந்து கொள்ளும்படியா, காலத்தின் மாறுதல்களை
மனுஷர்கள் புரிந்து கொள்ளும்படியாய் நான் ஆவிக்குரிய மண்டலத்தை மாற்றி மாற்றி வழிநடத்தி என் சித்தத்தின்படி. அப்போ ஆண்டவரிடத்தில் நீங்க கேட்கணும். ஆண்டவரிடத்தில் இருந்து கேட்கும் பொழுது ஆண்டவர் அருமையாய் காண்பித்து கொடுப்பார். நமக்கே ஆச்சரியம், இது என்ன இப்படி எல்லாம் வித்தியாசமா இருக்குது எல்லாம் நம்ம யோசிப்போம். ஆனா தேவன் அதை காண்பித்து கொடுக்கும் பொழுது நமக்கு மகிழ்ச்சியாயிருக்கும். தேவன் நமக்கு இந்த நாளும் சொன்ன வாக்குத்தத்தம் எடுத்து அதை வாசிக்க திருப்பி 36:9 இதோ ஹல்லேலூயா ஆமென் 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 என்று சொல்லி நீங்க இதை பற்றிக்கொள்ளணும். உங்களோட வாயில் சும்மா இருக்கக்கூடாது. ஏன்னா இது தேவ வார்த்தை, இது வாக்கு, இது தேவனுடைய வார்த்தை. நம்முடைய வாழ்க்கையில அவர் செய்ய நினைத்திருக்கிற காரியத்துக்கு ஏற்ப அவர் தந்த வார்த்தை. அப்போ நமக்கு அது எப்பொழுது உற்சாகத்தை கொண்டு வரும். சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போறேன். இப்போ ஆண்டவர் சொன்னார், நமக்கு தெரியும். நான் உங்களுக்கு கடந்த ஆண்டு இந்த இத்தாலி தேசத்தை குறித்து நான் சொல்லிக் கொடுத்தேன். ஏதோனுடைய ஒரு பெரிய பேசா இந்த தேசம் இருக்கு. தேவன் இந்த தேசத்தை குறித்து அவருடைய வார்த்தையுடைய சொன்ன காரியம் எரேமியா தேவன் சொன்ன வார்த்தை அப்படியே உங்களுக்கு வாசித்து காண்பிக்கும். எடுத்து வாசிங்க, அப்போ உங்களுக்கு இத்தாலி தேசத்துக்கு தேவன் சொன்ன காரியம். எரேமியா 32வது அதிகாரம். என்ன நீங்க ஜெபிக்கிறதுக்காக சொல்லி நாம் இந்த தேசத்தில் இருக்கிறபடினால் தேவன் நமக்கு அதை காண்பிக்கிறார். வேறு ஒன்றுமா இல்லை. நன்றாக வணங்கிக் கொள்ளுங்க. அப்போ எடுத்து வாசிங்க 28 30 28 29 30 வசனங்களை வாசிங்க. ஆதலால் இதோ நான் இந்த நகரத்தை கல்தேயரின் கையிலும் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேசரின் கையிலும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நகரத்துக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிற கல்தேயர் உட்பிரவேசித்து இந்த நகரத்தை தீக்கொளுத்தி இதை சுட்டெரிப்பார்கள். எனக்கு கோபம் உண்டாகும் படி எந்த வீடுகளின் மேல் பாகாலுக்கும் தூபம் காட்டி அந்நிய தேவர்களுக்கு பானைபலிகளை வார்த்தார்களோ அந்த வீடுகளையும் சுட்டெரிப்பார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் தங்கள் சிறுவயது முதல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதையே செய்து வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கைகளின் செய்கையினாலே எனக்கு கோபத்தையே உண்டாக்கி வந்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். தேவன் இந்த தேசத்து மேல எவ்வளவு கோபமா இருக்கிறார் அதான் ஆண்டவர் காண்பித்தது. ஆண்டவர் சொன்னார், வித்தியாசத்தை காண்பிக்கிற ஒரு நேரம் சத்ருவின் கையில நான் கொடுப்பேன். சத்ருவின் கையில முற்று முழுதாக இந்த தேசத்தை நான் கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றார் பாருங்க, பவுலத்துல பேச என்று சொன்னவர் இந்த காலத்துல சொல்ற சத்ருவின் கையில கொடுப்பேன். இந்த தேசத்துல அநேகர் பாகாலுக்கு பலியிட்டு பாகால தூபம் காட்டி இவள் அநேக பிரச்சனைகள் இந்த தேசம் சந்திக்க போகுது. அநேக பிரச்சனைகளை இந்த தேசம் சந்திக்க போகுது. அநேக காரியங்களை தேவன் இந்த தேசத்துல செய்ய இருக்கிறார். ஆனாலும் தேவன் தம்முடைய ஜனங்களை பார்க்கிறார். நாம் ஜெபிக்கணும். ஆகதான் தேசத்துல தேவன் செய்ய போகிற காரியங்களை தீக்கொளுத்துவேன் என்று சொன்னா நீங்க உடனே நெருப்பை காந்து அப்படி இருக்கக்கூடாது. இது ஆவிக்குரிய அர்த்தத்தை நீங்க புரிந்து கொள்ளுங்க. அப்போ அக்கினி பிரச்சனைக்கு அடையாளம், அது யுத்தங்களுக்கு அடையாளம், அது இன்னும் தேவன் கொண்டு வர போகிற கஷ்டங்களுக்கு பஞ்சங்களுக்கு அடையாளம் தான் தீக்கொளுத்து. அப்போ சத்துடைய கையில கொடுத்தா உங்களுக்கு தெரியும். இவ்வளவு நாளும் தேவன் இந்த தேசத்தை கிருபையை காத்துக்கொண்டுதான் இருக்கிறார். இப்போ இந்த தேசத்தை கொடுக்க போறேன்டா தன்னுடைய பிரதான சீசனாகிய பேதுருவை கொடுத்தார். அதே மாதிரி இந்த தேசத்தை சொன்னா சத்துருவின் கையில விடப்படும். இந்த தேசம் சத்துருவின் கையில விடப்படும். ஜெபித்துக் கொள்ளணும். அப்ப அதுக்கு தான் நான் சொல்றேன், தேவனத்தை ஜெபிங்க. நாம் இந்த தேசத்துல இருக்கிறோம், நாம் தான் உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். அதற்காக தான் தேவன் சொன்ன இந்த காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இல்லைன்னா நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இலங்கை தேசத்தை குறித்து தேவன் வெளிப்படுத்தின ஒரு காரியம். ஏசாயா 12வது அதிகாரம், ஏசாயா 42:12 வாசிங்க. வாசிங்க. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. ஆமென். பாருங்க, அதிலே நீங்க 17 வாசிங்க. 17 சித்திரவேலையான விக்கிரகங்களை நம்பி பார்ப்பிக்கப்பட்ட சொரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். ஆமென். திரும்பி 10 வாசிங்க. 10 சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவர்களின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கடையாந்தரங்களில் இருந்து அவருடைய துதியை பாடுங்கள். ஆமென். இலங்கை தேசத்திலே தேவனுடைய ரட்சிப்பு இந்த ஆண்டு பெரிதா இருக்கும்.
இந்த ஆண்டு தேவனுடைய ரட்சிப்பு நம்முடைய தேசத்துல விசேஷித்த விதமாய் இருக்க போகுது. தேவனை அவிசுவாசித்து தேவனை தள்ளிவிட்ட அநேக ஜனங்கள் வெட்கப்படத்தக்கதாக தேவன் நடத்த போகிற கிரிகள் தன் பிள்ளைகளை கொண்டு ரட்சிப்புக்கு ஏதுவாய். ஆகவே இந்த தேசம் அவருடைய புதுப்பாட்ட பாடும். இலங்கை சொன்னார், இலங்கை தேசத்துல என்னுடைய ரட்சிப்பின் பாடல் பாடப்படும். அப்போ இலங்கை தேசத்தை கர்த்தர் ரட்சித்து தேசத்தை உயர்த்த நினைத்திருக்கு. அதுக்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி சொல்றோம். இப்போ உலகம் இருக்க சபைகளை குறித்து ஆண்டவரிடத்துல கேட்கிறேன். ஆண்டவரே, இந்த உலகத்துல இப்ப இருக்கிற சபைகள் எல்லாம் ஆண்டவரே, இன்னைக்கு அநேக சபைகள் உடைய நாமத்துக்கு இந்த சபைகளுக்குள்ள நடக்கிற காரியங்கள் எல்லாம் இப்படி இருக்குது. எப்படி ஆண்டவர் சொன்னார்? பிரசங்கி 10:15 எடுங்க. பிரசங்கி வார்த்தையோடாவே உங்களுக்கு சொல்லுங்க. விசுவாசத்தோட நீங்க ஜெபம் பண்ணி கொடுங்க. வேற ஒன்றுக்காக இல்லை. ஆண்டவர் சொல்லுங்க. 15 வாசிங்க. 10 ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாததினால் அவன் சொல்லை ஒவ்வொருவரையும் இணங்க பண்ணும். ஆமென். ஆண்டவர் சொன்னார், என் ஜனங்கள் தாங்கள் போகிற வழியை தங்களுடைய மூடத்தனமான காரியங்களை அறியாது இருக்கிறார்கள். அவர்களுக்குள்ள இழப்பை அனுப்பும். சபைகள் சோர்ந்து போ. சபைகள் நீங்க பார்ப்பீங்க, துடித்து காணாமல் போகும் சபைகள். தேவன் ஒரு இழைப்பை அனுப்ப போகிறான். என்ன மூடத்தனம். ஆனா சொன்னார், மூடன் தான் போகிற வழியை அறியாம அவன் தனக்கு பிரியமான வழியை காண்பித்து என் சபையை இழைக்க பண்ண போனார். இழைப்பை அனுப்ப போற சபைகளுக்கு கவனம். அதான் நான் சொல்றேன், கவனம். ஆண்டவர் பாருங்க எவ்வளவு இலகுவாய் காரியங்களை கற்றுக் கொடுத்தார். அப்போ ஆண்டவர் இஸ்ரவேலும் ஜனங்கள் அவர்களுடைய நிலையை ஆண்டவர் சொன்னார், இஸ்ரவேலின் வரைபடம் மாற்றப்படும். வரைபடத்தை காண்பித்து சொன்னார், இஸ்ரவேலின் வரைபடம் மாற்றப்படும் என்றால் எல்லைகள் பெரிதாகும், விஸ்தாரமாகும். இஸ்ரவேல் பெருவாயின தேவனுடைய வசனத்தின்படி அங்கே சில காரியங்கள் இஸ்ரவேலுக்குள்ள நடக்கும், நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர் சொன்ன வரைபடம் மாற்றப்படும். சிலவேளை சத்துரு சில எல்லைகளை பிடிக்கலாம், அதன் நிமித்தம் சில காரியங்கள் நடக்கலாம். ஆனா வரைபடத்தில் ஒரு மாற்றம் வரும். இதான் இஸ்ரவேலின் வரைபடம் மாற்றப்படும். இந்த வார்த்தை மட்டும்தான் சொன்னார், வரைபடத்தை காண்பித்து சொன்னார். அப்போ நன்றாக விளங்கிக் கொள்ளுங்க. அப்போ அடுத்தது உலகத்தில ஒரு காரியம். உலகத்தில 74:9 வாசிங்க. சங்கீதம் 74:9. தேவன் சொன்னார், உலகம் எப்படி உலகத்திலே சம்பவிக்கிற ஒட்டுமொத்த காரியத்தை ஆண்டவர் ஒரு வார்த்தை அழகாய் சொன்னார். 74. எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. ஆமென். அடையாளங்கள் காணாம போகுது. இன்னைக்கு உலகத்து ஜனங்கள் பெரிதாய் நம்பிக்கொண்டு இருக்கிறாங்களே, பல அடையாளங்கள் இதெல்லாம் காணாம போகுது. இவங்களுக்கு ஆலோசனை சொல்றதுக்கு ஒருவர் இருக்க போறது இல்லை, சரியான ஆலோசனை கொடுக்கிறதுக்கு இருக்க போறது. உலகம் தத்தளிக்க போகுது. உலகம் தத்தளித்து நிற்க போகுது. ஆலோசனை உலகம் தத்தளிக்க போகுது. அநேகத்தை மாத்த போற அடையாளம் அது அழிவுக்கு எதுவும் அடையாளங்கள் மாற்றப்படும், அழிவு வரணும். அப்போ உலகத்துல பல இடங்கள்ல தேவன் அடையாளங்களை மாற்ற பண்ண அழிவுகள் என்ன நடக்கும் எனக்கு தெரியும். ஆண்டவர் சொன்ன வசனம் தான், அடையாளங்களை மாற்றுவேன், அதுக்குரிய ஆலோசனை ஒருத்தர் இருக்க மாட்டான். அப்போ ஆண்டவர் சொல்லி போட்டு சொன்னார், ஜெபம் அவசியம், ஜெபம் அவசியம். என் பிள்ளைகள் நீங்க ஜெபிக்கணும், ஜெபம் அவசியம். இன்னும் சில காரியங்கள் தேவன் பேசுகின்றது, நம்முடைய சபைக்கு அவசியம் இல்லை, அது சில காரியங்கள். அப்போ இதை ஏன் நான் சொல்றேன், நம்ம இருக்கிற இந்த இத்தாலி தேசத்தில் நாம் இருக்கிறோம், இலங்கை தேசத்தில் நாம் தேவன் நம்முடைய கருத்தை நாம ஒவ்வொரு நாளும் இலங்கை தேசத்தின் ரட்சிப்புக்காக நம்ம கூடி ஜெபிக்கிறோம். ஆகவே ஜெபிக்கிறவர்களுக்குரிய அந்த பாக்கியத்தை கர்த்தர் காண்பிக்கும். ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நம்முடைய ஜெபங்கள் அவர் தள்ளி போட இல்லை. பாருங்க உலகம் எப்படிப்பட்ட ஒரு இதுக்குள்ள ஆண்டவர் எளிமையாக கட்டான். இது உண்மையாக சொல்லுகிறேன், கத்தெடுத்த போய் ஆண்டவரே எனக்கு என்னென்ன நடக்க போது நான் சொல்லுங்க, நான் லிஸ்ட போடணும், அப்படி எதுவுமே கேட்கல. எதுவுமே கேட்க நான் சாதாரண வேதத்தை தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆவியானவர் உள்ளத்தை ஏவினான். திடீரென்று ஆவியானவரே வார்த்தையை கொடுத்தார். அப்போதான் என் இதயத்துல ஆவியானவர் ஏவி அந்த கேள்விகளை கேட்க வார்த்தையுடைய தெய்வ ஆவியானவரை பதில்களை காண்பித்துக் கொடுத்தார். அப்போ தேவன் இங்க சபையிலும் அந்த ஒரு காரியத்தை சொன்னார். அதை நான் சொல்லுகிறேன். தேவன்
உங்களுக்கு ஏக இருதயத்தை கொடுக்க விரும்புகிறேன். ஒரு ஐக்கியப்பட வேண்டிய இருதயத்தை, ஏக இருதயத்தை உங்களுடைய குடும்பங்களுக்குள்ள, உங்களுடைய வாழ்க்கையில, சபையில. அப்போ நான் ஆண்டவரிடத்துல ஜெபித்து நான் அதை கேட்டேன். ஆண்டவரே, சபையில சபை பிள்ளைகளுக்குள்ள ஆண்டு சொன்ன ஏக இருதயத்தை, ஏக இருதயம், இந்த இருதயத்தை தாவங்களோ பெற்றுக்கொள்ளலாம். ஏக இருதயத்தை நான் கொடுப்பேன். அதன் நிமித்தம் அநேக காரியங்களை நான் சரிப்படுத்துவேன். அப்போ இதை நீங்க விசுவாசித்து நீங்க பெற்றுக்கொள்ள. என்ன தேவன் இதெல்லாம் பேசின பொழுது ஆபிரகாம் சொல்லுவான், ஆண்டவரே உம்மோடு நான் பேச துணிந்தேன். அதன் பின்பாக இந்த கேள்வி ஆண்டவர்கள் இவ்வளவு எழுதி கடைசியாக கேட்ட, ஆண்டவரே இந்த சபை பிள்ளைகள் வாழ்க்கையில அவங்க எல்லாம் சரிப்படுத்தி உங்களுடைய சமூகத்தில் காணப்பட ஆண்டவர் சொன்னார், ஏக இருதயத்தை உங்களுக்கு ஒரு மனத்தை நான் கொடுப்பேன். தாகம் உள்ளவனை பெற்றுக்கொள்ளலாம். என் ஆவியினாலதை நான் செய்வேன். அப்போ நீங்க ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். இதெல்லாம் தேவன் இலகுவாய் லேசாய் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிற காரியம். அப்போ தேவன் நம்மை இந்த ஆண்டு இந்த காலத்திலே ஆவிக்குரிய மண்டலத்திலே மாற்றப்பட்டிருக்கிற இந்த பரிமாணங்களுக்குள்ளே நம்மையும் தேவன் நடத்தி அவருடைய சித்தங்களை இந்த பூமியில வெளிப்படுத்துகிறார். அது ஆவிதான் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுத்த ஜெபம். பரமண்டலத்தில் ஆண்டவரை என்ன செய்யாதான் இந்த பூமியில செய்யணும். அதுதான் உங்களை பண்படுத்தி அவர் விதைக்கிற காரியம். அங்க நடந்த அந்த மாற்றங்களுக்கு ஏற்ப உங்களை அவர் பண்படுத்த என்ற அவருடைய வருகை அத்தனை சமீபம், அத்தனை சமீபத்தில் இந்த உலகத்தை ஆன்டி கிரைஸ்டுடைய வருகை, அவனுடைய எழுச்சி எழும்பதான் சத்துடைய கையில இந்த தேசத்துல அனுப்ப போறான். நன்றாக யோசிச்சு கொள்ளுங்க, சத்துடைய கையில கொடுக்க போறேன். அப்போ இனி இந்த தேசம் பயங்கரமான காரியங்களை சந்திக்கும். அப்பதான் அவன் வெளிப்படலாம், அப்பதான் அவன் காரியங்களை ஆரம்பிக்கிறான். அப்போ நாம் வந்திருக்கிற காலம் எவ்வளவு சமீபம், கர்த்தர் எவ்வளவு சமீபத்தில் வந்து நிற்கிறார் என்பதை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். இப்போ அந்த தேவன் தான் நம்மை பார்த்து சொல்லுகிறான், நான் உங்களை கண்ணோக்கி உங்க பட்சத்துல இருந்து உங்களை பண்படுத்தி உங்களை நான் விதைப்பேன். ஆக கர்த்தருடைய சமூகத்தில் எழுந்திருந்தவரை பாடி துதித்து வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லி கர்த்தர் நம் நடுவில் பேசியிருக்கிறார்.